முன்னாடி எல்லாம் வந்து ஊருக்குள்ள போய் தகராறு பண்றது, வெட்டுறது, குத்துறது எல்லாம் மாத்தி, புத்தகத்தை எடுங்கடா, எல்லாரும் வக்கீலுக்கு படிங்கடா, சட்டம் தெரிஞ்சுக்கடா, கரெக்டா இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் பண்ற மர்டர். கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஆம்ஸ்ட்ராங் சரியானவரா, கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஆற்காடு சுரேஷ் சரியானவரா? ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் வந்து சொல்லாம இந்த குரூப் வந்து பண்ணிருக்காது அப்படிங்கிற ஆர்வத்தின் அடிப்படையில அவருடைய தம்பி தமிழகத்துல இப்ப பெரிய பேசும் பொருளா இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. அதோட பின்னணி உங்ககிட்ட இருந்து நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். திரு ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். வேணுகோபால் சாமி கோயில் தெருவுல சொந்த வீட்டுல புதுதாக கட்டி கொண்டிருக்கிற வீட்டுல ஒரு ஆஜானுபாகுவான ஒரு பெரிய பாடி பில்டர், ஒரு பாக்ஸர், என்னங்க வட சென்னை முழுவதும் இருந்தவர், ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருந்தவர், பல்வேறு கூட்டங்களை சென்னையில் நடத்தி காட்டியவர். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட்டவர், அந்த ஏரியாவில் வந்து யுனானிமஸ் கவுன்சில் ஆனவர். இப்படி அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஊடகத்துல எப்பவுமே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கடவுள் சொல்லுவாங்க. சில ஊடகவியலாளர்கள் வந்து அவருடைய மறுபக்கத்தை பார்க்க துடிக்கிறார்கள். எப்பவுமே வந்து ஒருத்தர் தெய்வ நிலை ஆகிவிட்ட போது அவருடைய நற்குணங்களை சமூகத்துக்கு எடுத்து சொல்வதுதான் நாகரிகமானதா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். திரு பூவை மூர்த்தி அவரோட இருக்காரு. பூவை மூர்த்தி தான் அப்ப வந்து காவல் நிலையங்களுக்கு வருவாரு. வரும்போது ஒரு 10 இளைஞர்களை வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களை எல்லாம் கூட்டிட்டு வருவாரு. வந்து சார் எங்க ஜனங்க பண்ணது இப்படி ஆகிப்போச்சு சார், தெரியாம பண்ணிட்டாங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்க சார். அப்படிதான் பூவை மூர்த்தியுமே காவல் நிலையத்துக்கு வருவார். அவர் காவல் நிலையங்கள் அப்படி போய் இப்படி வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஊருக்குள்ள போய் தகராறு பண்றது, வெட்டுறது, குத்துறது எல்லாம் மாத்தி, புத்தகத்தை எடுங்கடா, எல்லாரும் வக்கீலுக்கு படிங்கடா, சட்டம் தெரிஞ்சுக்கடா, கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சுக்கடா. சோ இப்ப அவர் வளர்த்தது வந்து 3 பேர், 3 ஆசான்கள் வளர்க்கப்படுறாரு. ஒன்று பூவை மூர்த்தியார் வளர்க்கிறாரு, இன்னொன்று வந்து ரங்கநாதன் எம்எல்ஏ வளர்க்கப்படுறாரு, அதுக்கப்புறம் தேசிய லெவல்ல வந்து மாயாவதி அவர்களால் வளர்க்கப்படுறாரு. சோ இந்த வளர்ப்பு வந்து அவரை வந்து அநாகரிகமான செயல்களில் ஈடுபட விடாம அந்த முக்கியமான ஆளு. அவருடைய மெயின் எய்ம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை வக்கீல் ஆக்கியிருக்காரு. ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புத்தவிகாருக்கு மாசம் ஒரு தடவை சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லா ஏழை மக்களுக்கும் சாப்பாடு போடுறாரு. இதெல்லாம் பார்த்து நாங்க பிரமிச்சது உண்டு. அதுல அப்பேற்பட்ட ஒரு அவரை வந்து இப்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து பேருக்கு ஏத்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்காவும் இருப்பாரு. அவர் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய ஒரு பேட்மேன் அப்படி ஒரு குத்துச்சண்டை வீரன் கூட சொல்ல முடியாது. முகத்தை பார்ப்பதற்கு அவர் குழந்தை முகமா இருக்கும். அதனாலேயே வந்து ஆம்ஸ்ட்ராங்னு அந்த போர்டையும் பெயரையும் பார்த்து என்ன அதிர்ந்து போயிருக்கலாமா ஒழிய, அவர் நேரம் பார்த்தீங்கன்னா வாங்க சார் வணக்கம், ரொம்ப அன்பா பேசக்கூடிய நபர். எங்ககிட்ட எப்படி பழகினாங்களோ நான் பார்த்த, இப்ப உள்ளதை உள்ளபடி சொல்வது இலக்கணம், உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது இலக்கியம் என்று சொல்வார்கள். சோ நாங்க அவரை எப்படி பார்த்தோமோ அப்படிதான் உங்களுக்கு அந்த தகவல்களை நான் பதிவு செய்யறேன். பல்வேறு கோணங்கள்ல பழகுறேன். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒருத்தர் கடந்த 1 மாசத்துக்கு முன்பு தன்னுடைய மகளுக்கு விபிஎன் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு. 1 லட்சம் பேருக்கு மேல கூட்டிட்டாங்க. அதுல உள்ள சாப்பாடு போட முடியும். இருக்கிறதுலே சென்னையிலேயே மிகப்பெரியது விபிஎன் பேலஸ் தான். அந்த விபிஎன் பேலஸ்க்கு அத்தனை விஐபி வந்துட்டாங்க. சென்னையில் இருக்கிற அத்தனை விஐபி வந்திருக்காங்க. அவருடைய சாவித்திரின்னு சொல்றேன், அவருடைய ஒரு வயது குழந்தை. அதுல உள்ள சாப்பாடு போட இடம் பார்த்தாம வெளியில ஓப்பன் பிளேஸ்ல எல்லாம் வந்து சேர் எல்லாம் போட்டு அங்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்காரு. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, சார் அவர் சாப்பாடே வந்து 5 இடத்துல போட்டாரு, அவ்வளவு கூட்டம், மெஸ்ஸுக்குள்ள நுழையவே முடியல. சோ இப்படி எல்லாம் வந்து தான் சம்பாதித்த சொத்தை அனைவரும் சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரியான மனிதராக இருக்காரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்னு சொல்லுவாங்க. இவருடைய அப்படி எப்படி மாயாவதியுடைய அரசியல் கட்சியில அவர் வந்து போய் பயணம் பண்ணும் பொழுது மாயாவதி சில உதவிகளை செய்து அவரை அந்த பயணத்துக்கெல்லாம் வந்து தகுதியுள்ளவராக அவரை மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற வரலாறும் உண்டு. இதற்கு பிறகு யாரெல்லாம் வந்து அவருடைய பஞ்சாயத்து ஒரு வேலை நேரடியாக பார்த்திருந்தால் அது அவர்கள் சொல்லட்டும்.
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கோணத்துல அவர் வந்து ஒரு இளைஞர்களை வந்து கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் படி கிளைம் பண்ணணும், அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற பயணத்தில்தான் அவர் இருந்தாரு. அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சில நேரங்களில் பாதிக்கப்படும் போது சார் கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்றத காவல்துறைக்கு அப்படியான கட்டளைகள் அல்லது வேண்டுகோள்களை விடுக்கிறவரா இருந்தாரு. ரங்கநாதன் அவரை நாகரிகமாக தான் வழி நடத்திட்டு போனார். டேய் வேணாண்டா, இவ்வளவு போதும், இதுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் ரங்கநாதன் அவரை வழி நடத்திட்டு போனாரு. மாயாவதி அவர்கள் வந்து இந்திய லெவல்ல ஒரு விமன் லயன் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை சின்னத்தை வந்து நாடு முழுவதும் அந்த அடையாளப்படுத்துற போதெல்லாம் இவர் வந்து அந்த அம்மாவோட இருக்காரு. ஸோ அந்த அம்மாவை வந்து கூட்டிட்டு வந்து பச்சைப்பாஸ் காலேஜில் ஏத்தமா இருக்கிற ஒரு கல்லூரியில மிகப்பெரிய மகாநாட்டை நடத்தினாரு. 3 தடவை வந்து மாயாவதியை வந்து தேசிய தலைவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்து திருப்பி அனுப்புற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்போ நம்மூர் தலைவர்ல திமுக காரங்கள ஏடிஎம்கே காரங்களை கூட்டிட்டு வந்துட்டுலாம் நடத்தினா தான் அவர் சிறந்தவர் இல்லை. ராஜீவ்காந்தி நீங்க கூட்டிட்டு வர மாதிரி அவருக்கு தலைவர் எவரோ அவரை கூட்டிட்டு வந்து அவரு மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி காட்டினவர் தான் அவரு. ஸோ இவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளு. சும்மா அவர் எப்பவுமே வந்து ஒரு 10-20 பேரோட எஸ்கார்டோட இருக்கக்கூடிய ஆளு. அவர் வந்து அன்னைக்கு தன்னுடைய நண்பர் பாலாஜி, அண்ணன் வீரமணி, இவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு போறாரு. ஸோ இதுக்கு முன்பகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ். இப்ப நம்ம முதற்படியா வந்து காவல்துறையாலும் பொதுமக்களாலும் அங்க இருக்கிற சகாக்களாலும் அடையாளம் காட்டப்படுகிற குற்றவாளி என்றால் ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் எப்படி வந்து இவருக்கு எதிரியா மாறுறாரு அப்படின்னா, அங்க வந்து ஜெயபால் என்கின்ற ஒற்றைக்கண் ஜெயபால், அந்த ஜெயபால் வந்து மிகப்பெரிய பின்னணியெல்லாம் இருக்கு. அந்த ஜெயபால் வந்து இவருக்கு நண்பரா இருக்காரு. ஆம்ஸ்டாங்குடைய கட்சியில வந்து எல்லாம் பயணம் பண்ணும் பொழுது இந்த ஆற்காடு சுரேஷுக்கு வேண்டாத ஒருவருக்கு முக்கிய பதவி அங்க கொடுக்கப்படுகிறது. அப்ப இருந்தே வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய முக்கிய பதவி கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபத்திலேயே வளர்ந்து வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடம். சரி, அப்ப நீ தனி டீமா இருந்துக்கோ, நான் தனி டீமா இருக்கிற மாதிரி போயிடுறாங்க. ரைட். இப்ப ஆருத்ரா கோல்ட் ராஜசேகர் அவர் வந்து கிட்டத்தட்ட 550-600 கோடிகளை வந்து மக்கள் வந்து அதிக வட்டி தருவதாக ஏமாற்றி பொதுமக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அப்படியே வந்து வேற நாடுகளுக்கும் வேற இடத்துலையும் பதுக்கி வைத்துக் கொண்டு காவல்துறை எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்ல இருந்து போய் கேட்கிற பொழுது அதுல இருந்து 20% திருப்பி கொடுக்குறாரு. ஐயோ, இவ்வளவு ஜனங்களுடைய பணமும் எங்க போச்சு அப்படின்னா உண்மையை சொல்ல மறுக்கிறார். அந்த விசாரணை EOWல இருக்கு. ரைட். இப்படி இருக்கிற போது சில பேர் வந்து அங்க போய் ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பலம் பொருதி, எப்பவுமே வந்து இப்ப காவல்துறை என்ன, எவனாவது தப்பு பண்ணா அவனை அடிச்சு நியாயமா நடந்துக்க அப்படின்னு சொல்லு. அப்படியே வந்து பொதுமக்கள்லயும் வந்து எவனாவது தப்பு பண்ணா அவனை அடிச்சு நியாயமா நடந்துக்கன்னு சொல்ற ஆட்கள் பொதுமக்கள் இருக்காங்க. கவுன்சிலர்லயே வந்து தலை சிறந்த கவுன்சிலர்கள் இருக்காங்க. அப்படிதான் வந்து இந்த தலைவர்கள் எல்லாமே உருவானாங்க. அப்படி உருவாகும் பொழுது இவர் வந்து ராஜசேகர்கிட்ட இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தோட தற்கொலை பண்ணிடுறாங்கடா, இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 50 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தற்கொலையை தடுக்கிற விதமாக சில இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குடும்பம் வாழுமே அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. ஆற்காடு சுரேஷ் வந்து கொடுக்க வேண்டாம்ங்கிற இடத்துல இருக்காரு. பணத்தை கொடுக்க வேண்டாம், என்னை கவனிச்சுக்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் எது வந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது பணம் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிறதா அந்த இடத்துல நின்றதாத்தான் இதுவரைக்கும் தகவல். சோ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஆம்ஸ்டாங் சரியானவரா, கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஆற்காடு சுரேஷ் சரியானவரா அப்படிங்கிறது ஊடகம் முடிவு செய்யட்டும். ரைட்டு. ஆற்காடு சுரேஷுடைய கதை எதற்காக முடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல வந்து ஒருவேளை ஆம்ஸ்டாங் வந்து சொல்லாம இந்த குரூப் வந்து பண்ணியிருக்காது அப்படிங்கிற ஆர்வத்தின் அடிப்படையில அவருடைய தம்பி, ஆற்காடு சுரேஷுடைய தம்பி, அவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு டீமோட சேர்ந்து இதை பண்ணியிருக்காரு. இப்ப டீமோட சேர்ந்ததெல்லாம் தெரிய வருது. ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு இப்படி வந்து கண்ணிமிக்க நேரத்துல 6 பேர் உள்ள வராங்க. 10 பேர் வந்து முன்னாடியே கார்டு பண்றாங்க. 10 பேர் அந்த இடத்த கார்டு பண்ணிட்டு அவங்க அண்ணனும் தம்பி பாலாஜி 2 பேருமே வந்து இவரை போல வெல் பில்ட், 3 பேருமே வந்து உள்ள நுழைஞ்சோன்னு என்ன செய்யறாங்க, அவர் போய் அந்த கோயிலை திறந்து வச்சு வரேன்னு சொல்லிட்டு வீரமணி அந்த பக்கம் போயிறாரு. பாலாஜி வந்து இந்த ஒர்க்கர்ஸ்ட பேசிட்டு இருக்காரு. இவர் சிங்கிளா வந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காரு.
சோ பாத்துட்டு போய் பின்னாடி வந்து வெட்டிடுறாங்க. திரும்பி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அடுத்தடுத்த வெட்டு. அவங்க வந்து இந்த பக்கம் இருந்து பாலாஜியும் வீரமணியும் ஓடி வர்றதையும் அந்த அதுக்குள்ள அவங்க வந்து வெட்டி முடிக்கணும். அவங்க வந்து திட்டமிட்டபடி அவங்க என்ன செய்றாங்க, தலை வாய் கை, கையில வந்து அவர்கிட்ட ஆயுதத்தை பிடிக்கிட்டாருன்னு நம்மள காலி பண்ணிடுவாருன்னு கையை வெட்டிடுறாங்க. சோ அவர் செயலிழக்கணும்னா தலை வாய் கழுத்து இல்லைங்க, அவர் ஓடாம இருக்கணும்னா கால். கரெக்டா இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் பண்ற மர்டர். சோ இந்த பிளான்டு மர்டர் பண்ற திட்டம் அது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு புரியுது. தமிழ்நாடு வந்து போலீஸ் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அங்க எல்லாம் நம்ம வேலை பலிக்காது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு 40க்கு 40 எடுத்த 40க்கு 40 மார்க் வாங்கிய உங்களிடம் தான் இருக்கிறது.